வடக்கு கிழக்கு மறைமாவட்டங்களைச் சேர்ந்த குருக்களுக்கான தவக்கால தியானம் மடுவில் சிறப்பாக இடம்பெற்றது. மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் டயான். வடக்கு கிழக்கு 4 மறைமாவட்டங்களின் ஆயர் மன்றம் அண்மை காலங்களில் பல கூட்டிணைந்த செயற்பாடுகளை சமூக, ஆன்மீக, அரசியல் தளங்களில் மேற்கொண்டு வருவதை காண முடியும். அந்த வகையில் வடக்கு கிழக்கு மறைமாவட்டங்களில் பணிபுரியும் குருக்கள் மற்றும் ஆட்துறவியருக்கான ஒருநாள் தவக்கால தியான நிகழ்வுகள் கடந்த ஆண்டைப் போல எந்த ஆண்டும் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மருதமடு செவமாலை மாதாவின் திருத்தலத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய நாளில் முதலில் மடு திருத்தல போட்டிக்கோ முன்றலில் அமைக்கப்பட்டுள்ள விவிலிய திருச்சிலுவை பாதை தலங்களில் திருச்சிலுவை பாதை தியானம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் நிறைவில் மருதமடு திருத்தலத்தின் பிரதான ஆலயத்தில் தியான உரையானது அர்ப்பணி அகஸ்டின் முன்டேஹாட் அடிகளாரால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தினுள் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் மேதகு நோயல் இம்மானுவேல் ஆண்டையவர்களின் தலைமையில் திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பி கிறிஸ்துநேசரட்னம், யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளார், திருகோணமலை மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி போல் ரொபின்சன் அடிகளார், மட்டக்களப்பு மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜோர்ஜ் ஜீவராஸ் அடிகளார், வடக்கு கிழக்கு மறைமாவட்ட குருக்கள் மற்றும் துறவர சபை குருக்களும் இந்த கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டிருந்தனர். திருப்பலியின் நிறைவில் திருமலை ஆயர் அவர்களால் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தால் முன்னெடுக்கப்படவுள்ள செயல் திட்டங்கள் பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 200க்கும் அதிகமான குருக்கள் கலந்து கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது.